Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. And you will become very very energetic. I'm telling you something. I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், you will feel life is fantastic. முக்கு மேல ராஜா. ஆஹா. சீக்கா அகைன் ஒரு லாங் பிரேக், ஒரு நல்ல ஃபேமிலி ஹாலிடே. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹவுஸ் யூ ட்ரிப் சீக்கா? ஆப்பிரிக்கா பயங்கரமா இருந்ததுல? செமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபேமிலியோட போறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபேமிலியா போறோம். அங்க போயிட்டு இந்த வைல்ட் லைஃப்ல இருந்துச்சு, இந்த மசாய் மாறான்றதுல கென்யால பிரில்லியண்டா இருந்தது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி என்ஜாய்ட். அங்க என்னன்னா சிங்கம், ஐ திங்க் we saw about 48 lions, 48 சிங்கம், ஒரு சீட்டா, ஒரு லெப்பர்டு, அஃப்கோர்ஸ் வைல்ட் எலிபென்ட்ஸ், எவ்வளோ 50-60 லைட் எலிபென்ட்ஸ் எங்க பார்த்தாலும் இதாரு. நல்லா இருக்கு டிஎபிஎஸ். காலங்காத்தால உருப்படியா எல்லாரும் அனிருத்தாலும் காலங்காத்தால 5:30 மணிக்கு எழுந்தோம். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல. அப்புறம் இந்த ஹார்ட் பலூன் ஒன்று இருந்தது டிஎபிஎஸ். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நம்மளுக்கு போய் அப்புறம் உள்ள உட்காந்துட்டேன். ஏன்னா அது எங்க மேல போயிருது. அவன் சொல்றான் சும்மா 1500 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஃபீட்ன்றான். நீங்க எதாவது ஆச்சுன்னா அப்படி இப்படின்னு பயமுத்தி விடுறான் மேல போட்டு. நான் நினைச்சேன், இந்த காலத்துல வயசான காலத்துல நான் எதுக்கிட்டா போகணும்னு யோசிச்சேன். பார்த்தேன் எங்க வீட்டு ஒன்லி லேடிஸ் மட்டும் போயிருந்தாங்க. சரி நம்மளுக்கு துணையா இருக்குன்னு நான் போனேன். கடைசியில் அவங்க தான் எனக்கு துணையா இருந்தாங்க. Yeah, what a fantastic trip guys. டெஃபினட்டா ஒரு வாட்டி போயே ஆனோம் guys. வைல்ட் கவலைப்படாத, நிறைய டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சீப்பர் பேக்கேஜஸ் எல்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டெஃபினட்டா எப்பெல்லாம் முடியுமோ, உங்களுக்கு யாரெல்லாம் முடியுமோ போயிட்டு வாங்க. ஸோ இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் நான் சொல்ல வேண்டிய வியூஸ். ஏன்னா வைல்ட் லைஃப் பாக்குற மாதிரி அந்த வைல்ட் லைஃப் நான் ஒண்ணு கத்துனேன் வியூஸ். இந்த லைன்ஸா இருக்கட்டும், இந்த டியர்ஸா இருக்கட்டும், டீம் எஃபர்ட் சொல்லுவாங்க தெரியுமா. எல்லாம் டீம் அடிச்சா ஒரு அடி அடிக்கிறது, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறதுங்க. அந்த அட்டாக் பண்ணி எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றதுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டிஎஸ்குள்ள அவங்களுக்குள்ள சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. இது எப்படின்னா காலிங் பண்ண ரன்னிங் வீடியோ மாதிரி எஸ் நோ சொல்ற மாதிரி அப்படி ஓடி டக்குன்னு ஓடிடுறாங்க அவங்க. ஸோ ஒரு சீட்டா வந்து ஆக்சுவலா பார்த்தா நாங்க ஒரு கில்லர் ட்ரை பண்ணிருந்தது. நாங்க பார்த்தோம் அப்படி பதுங்கி ஓடிந்தாங்க. டக்குன்னு அது ஒண்ணு பார்த்துட்டு டக்கு இப்படி ஓடிட்டா சார் சீட்டா கோயிந்தா. அதுக்கப்புறம் ஸோ இதுல என்ன தெரியுமா, டீம் எஃபர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபேமிலின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபேமிலியோட சேர்ந்துருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டீம் எஃபர்ட் ஐ ரியலைஸ் ஒன் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப். பிகாஸ் அவங்க டீமா வேலை செய்யறாங்க. நம்ம எல்லாம் வந்து இவ்வளவு படிச்சுட்டு கிடிச்சிட்டு இன்ஜினியர் ரொம்ப லோட்டு லட்சம் நம்ம பேசிக்கிறோம். அதுக்கெல்லாம் பாவம் வாயில்லாத ஜீவன்கள் எல்லாம் they cannot even speak. அவங்க என்ன அவங்களுக்குள்ளேயே ஒரு சிக்னல் வச்சுக்கிறாங்க, போறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. Yeah, just outstanding. Anyway, let's move on, Chika. Most importantly, Indian team back in the ODI scheme of things. And ஒரு சரியான மேட்ச் பார்த்தோம். ஆக்சுவலி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டிய மேட்ச் லாஸ்ட் செகண்ட்ல கொஞ்சம் டைட்டா போச்சு. they were very very comfortable. விராட் கோலி இருக்கிற வரைக்கும் again the chase master at his best. 93 missing out on a century, yet another record, 28,000 runs. I think he crossed 28,000 runs. Just outstanding Virat Kohli. Every time he plays, he's obviously going to break a record, Chika, அது தெரியும். பட் ஆனா எண்ட்ல ஒரு தட்டிக்கிட்ட தோண்டாம் போய் லாஸ்ட்ல வின் பண்ணிட்டாங்க. அந்த டேரல் மிச்சல் கேட்ச் எடுத்திருந்தாருன்னா மேபி அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் நியூசிலாந்து. பட் ஒரு சைலண்ட் ஹீரோ இந்த மேக்கிங், Chika. Again, I'm telling you, Harshit Rana has been brilliant, Chika. நம்ம என்னைக்கு அந்த criticism ஆரம்பிச்சோம், he's buckled down. We have to give credit where credit is due. That boy is seriously becoming a good bowling all-rounder. Wicket taking luck இருக்கு, அந்த wicket taking ability இருக்கு. And back endல அந்த 29 of 23, what an important knock. Yes, முதல்ல we'll start with Virat Kohli, then I come to Harshit Rana. He's one point of Harshit Rana, very very absolutely right. Now I'll come to Harshit Rana. Virat Kohli, machan, dear, king of kings, not king of kings, dear. I mean, he's batting in a different level, different zone. And I'm ஆரம்பிச்ச பாத்தீங்கன்னா strike rate more than 100. டங்குடுறான். எல்லாம் மிடில் ஆஃப் பேட். ஒரு பேட் கூட தரவெல்ஸ்கி கிடையாது. What I like about him is running between the wickets. அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல போட and sense of timing is brilliant.
நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 102, பட் அதுல ஒன்று 8-4 ஒரு 6 தான் அடிச்சிருக்கான். நத்திங் மச், ஜஸ்ட் 38 runs of the boundaries and sixes. But still, what I like about him is his tenacity and para and mental makeup. மறக்காதீங்க, எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கான் அவன் இப்போ அந்த மாடர்ன் டே கிரிக்கெட். அப்கோர்ஸ் சச்சினுக்கு அப்புறம் அவன் தான் இருக்கான் எல்லாத்துலயுமே. எல்லாம் வச்சப்ப கூட அவனுக்கு ஹங்கர் ஃபார் ரன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா. அங்க பாருங்க டெபியூஸ் 28,068 சங்கக்காரா பீட் பண்ணிட்டான். அப்கோர்ஸ் ரிக்கி பாண்டிங் எப்பயோ பீட் பண்ணிட்டான். சச்சின் வேற லெவல்ல இருக்கான். அப்கோர்ஸ் the point is the hunger for runs, or not even the hunger for runs, the what you call the ஒரு attitude for runs இருக்குல்ல, attitude for winning, attitude for chasing. அது சில டைம் என்ன ஆகும், போடா என்னடா ஜாலியா ஆடலாமா தோணும், பட் அவன் உடமாடிடுறான் பாருங்க. He's saying every innings as a new innings. அதுல இருந்து a lot of youngsters you guys should learn. And the Virat Kohli attitude towards the game and the seriousness and the what you call and the determination, sense of determination, sense of correctness, and best part is he's playing all cricketing shots. And strike rate 100 மேல இருக்கு in one day cricket, which is something fantastic. Hats off Virat, நீ நிஜமா king of kings ராஜா. Now coming back to Harshit Rana, you said that Harshit Rana, yes, நான் தான் maximum criticize பண்ணேன், but that time he needed the criticism. Probably not criticize பண்ணதா அவனுக்கு ஒரு சாவி மாதிரி சொல்லுவாங்க, சாவி கொடுத்த மாதிரி ஒரு பெப். And sometimes it happens, and you never know. Yes. Yeah. You want to prove a point because you want to prove a point. So what is happening? He's trying to prove a point. Hey, Chika, parra, now nalla bowling all rounder. Chika sir, please look at me, sir. I'm not a bad bowling all rounder. Yes, he leaks away runs towards the end sometimes, but that is okay. But earlier on in the spells, in the middle overs, he's able to get those wickets, which is very important. Be it T20 cricket or be it one day cricket, the wickets are very important. Wicket taking, luck and சொல்லலாம், wicket taking, luck and சொல்லலாம், but sometimes he gets those wickets some deadly delivery. First wicket எங்கயோ போற பால் அவன் நிக்கல்ஸ் வந்து தடை கொடுத்தான், but second wicket thing ன்னு உள்ள வந்தது ஒரு பால். I think that is something fantastic. இதுல தெரியுது பாருங்க, 12 இன்னிங்ஸ்ல ஆல்ரெடி 22 wickets, as good as Jasprit Bumrah. நீங்க சொன்ன மாதிரி economy rate slightly on the higher side, but on the wicket taking luck on the other side, Siraj's spell again brilliant. He bowled brilliantly. I thought pick of the bowlers Mohammad Siraj da 8 overs 40 runs 2 wickets, bowled really well. Batting la neenga pathina towards the end ungaloda favorite KL Rahul or calmness. In fact, he has a terrific record, Chika, while chasing I think 13 times. He's never lost when he's not out. அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பார்த்தேன்டா எங்கயோ. Classy Rolls Royce Rahul there. We need classy Rolls Royce Rahul. But என்ன புரியல, classy Rolls Royce Rahul is coming after Jadeja. அது என்ன உங்களோட தியரியா விடுங்க. ஏன்னா எங்க போனா அடிச்சு கூட வின் பண்ணி கொடுறப்பா. You send me an opening, I'll win matches for you. You send me at number 4, I'll win matches for you. You send me at 6, I'll win matches for you. You send me at number 7, I'll win matches for you. That is KL Rahul. That is real classy Rolls Royce. Hey, Rolls Royce Rahul. Alramacha, Samyara. His partnership with Harshit Rana was very crucial. But then, in the top, Shubman Gill and அவங்களே செட் பண்ணி வச்சிட்டாங்க. Even Rohit Sharma to certain extent started off with a blast actually. அங்க 39 runs partnership, 118 runs partnership, 77 runs. So அங்கே match over. In the first 3 runs, 3 wicket, 3 partnerships over. Jadeja out, and Kohli out, and Jadeja out, and you know that's buck. But then, end of the day, you have to understand your viewers. New Zealand inexperienced side. Let's also be frank. They are inexperienced side. எல்லா புது பசங்க வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டெபுவே இந்த மேட்ச்ல. ஒரு 2-3 பேர் டெபுவே இந்த மேட்ச்ல. Nothing wrong. They are also doing trial and error because they are all saving their full energy for the T20 World Cup. நம்ம எப்படி Bumrah, Harshdeep Singh எல்லாம் ரெஸ்ட் பண்ணி, ஹார்திக் பாண்டியா ரெஸ்ட் பண்ணி T20 World Cup வெயிட் பண்ணி அவங்கள அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நியூசிலாந்து ஆல்சோ அவங்களும் கோட்டை விட்டாங்க. They also had a brilliant start. Opening century partnership அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அவங்களும் பாரு 170 runs பார்ட்னர்ஷிப் அப்புறம் சொதப்பிட்டாங்க போட்டு. அங்கதான் they lost out. Daryl Mitchell towards end வந்து டங்கி அடிச்சிருந்தான். But the point is that is where they lost out. And I think that Brazil run out was crucial because Brazil is one day you can do big hitting. So அது 325 point total 300 reset பண்ணாங்க. அங்கதான் நம்ம bowlers did a brilliant job. Yeah, absolutely, Chika. Anyway, fantastic match, fantastic win for India, but there are other talking points, Chika. Number one talking point, Washington Sundar got an injury or a rib injury, so he's not going to be part for the next 2 ODIs. But here comes the dilemma, Chika. எங்கேது Chika? என்ன Chika இது? எனக்கு புரியவே இல்லை Chika. Is it based on an IPL performance? What is it based on? Vijay Hazare tournament, he's averaging 8 in 5 innings.
தட் இஸ் த ட்ரூத். இன் 5 இன்னிங்ஸ் இதுதாங்க. அந்த அந்த விஜய் ஹசாரே டோர்னமெண்ட்ல நீங்க பாருங்க 12-1 ஒரு 3 நாட் அவுட். ஆனா போலிங்ல 4 விக்கெட் எடுத்திருக்கான்னு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணி வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. லோவர் ஆர்டர்ல அவன் ஆடுவான், போலிங் வந்து ஒரு 4 ஓவர் கொடுப்பான்னு. இது என்ன சீக்கா இது? What message is it sending out to the other players who are scoring tons and tons and tons and tons of runs in domestic cricket? What is the message that is going out? தெரியலையாப்பா, நீ எந்த டீம் ஆடுற, யாருக்கு ஃப்ரெண்டு, அதான் பாக்குறாங்க போல இருக்கீங்க. Dhoni with this performance, no chance. அவன் என்னன்னா ஐபிஎல் என்ன ட்ராக் ரெக்கார்ட், யாரா ஒரு நாள் டக்குனு சொல்ல முடியுமா? அதாவது ஐபிஎல் இப்படி இந்த நாக் அடிச்சானா, இந்த மேட்ச் அடிச்சானா? He did have a decent IPL last year, Chika. He didn't have a bad IPL. IPL வேற, you talk about one day cricket. IPL also is not that great, and he is not a guy who can take the match away from you. Ani, see, you need guys who can take the match away from you. Okay, bowling la பண்ண முடியும், especially at that position. நீ என்ன அவன் பினிஷரா வரான், நீ 7 வந்தா 6 அடிக்க முடியும். அவன் 6 அடிக்கிறதுக்கு உயிரே போயிடும் அவனுக்கு. எங்கேயாவது ஒரு ஆடி அம்மாதிக்கு ஒரு 6 அடிப்பான். அவன் இந்த கெந்தல் ஷாட், இந்த ஷாட், இந்த ஷாட், இந்த ஷாட் ஆடுவான். I don't understand. Poor ருத்ராஜ் கைக்வாட் என்னடா பாவம் பண்ணான். செஞ்சுரி அடிச்சான லாஸ்ட் ஒன் டேல செஞ்சுரி. டியர் வியூவர்ஸ், வாட் ரபிஷ் இஸ் திஸ்? இவன் நீ bowling ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ணினா டியர் வியூவர்ஸ், எனக்கு தெரியும் இந்த பையன் ஐபிஎல் யாரா bowling போட்டீங்களா பாத்தீங்களா டியர் வியூவர்ஸ்? ஆல்ரவுண்டர் தான் எடுக்கிறீங்கன்னா அக்சர் பட்டேல திருப்பி கூப்பிட்டுட்டு வாங்களே. கரெக்ட், ஆல்ரவுண்டர் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங்ன்றீங்க. அப்புறம் அக்சர் பட்டேல் ஆட வேண்டியதானே? அவன் ஜெனுவின் ஆல்ரவுண்டர் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அங்க பாருங்க பெர்ஃபார்மன்ஸ், அவன் பாருங்க பெர்ஃபார்மன்ஸ். அக்சர் பட்டேல் என்ன பாவம் பண்ணா எனக்கு புரியவே இல்லை. ருத்துராஜ் கைக்வாட் லாஸ்ட் ஒன் டே ஆனது செஞ்சுரி, என்ன சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுக்கப்புறம் சார் ஆல் அட்ரஸே காணும். அக்சர் பட்டேல் வந்து ஒன் டேல இருந்தே தூக்கிட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. என்ன ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவனே சொல்லியிருக்கான் 2024 World Cup அப்புறம் I thought I was a certainty after the 2024 World Cup, T20 World Cup in the white ball format because of my performance. ஆனா it hasn't been the case. It's not fair, Lachika. இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் நீ பாரு, நீ வந்து ஒரு அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு பெரிய ஆல்ரவுண்டர், சக்சஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ரூவன் ஆல்ரவுண்டர், அவனை விட்டு நீங்க ஆயுஷ் பொதனின்றீங்க, அவனை விட்டு நிதிஷ்குமார் ரெட்டின்றீங்க. நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ இந்த செலக்ஷன்ல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவன் ஏன்னா இந்த பையன் வந்து அவங்க ஏதோ அவங்க தெரிஞ்ச டீம் ஏதாவது ஆனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சொன்னா கோச்சிக்கிறாங்க எல்லாரும். தான் ட்ரூத். என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவன் இந்த ஆயுஷ் நீங்களே இந்த விஜய் ஹசாரே டோர்னமெண்ட்ல அவன் நல்லா பண்ணியிருந்தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தானா கூட ஓகே, ஹி கேன் ஸ்டேக் அ கிளைம். பாருங்க சீக்கா, 12-1 3 நாட் அவுட் 2 மேட்ச் பேட்டிங் வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து லிஸ்டே மேட்சஸ் சீக்கா, அதுல பாருங்க சீக்கா. அனி இதெல்லாம் சான்ஸே கிடையாது. This is unfair, absolute unfair. இது என்ன அது 3 நாட் அவுட் 12-1. இதை வச்சு நான் கரெக்டா நான் 3 for 30 ஒரு மேட்ச் போட்டு எடுத்துட்டோம். அதனால ஆல் ரவுண்டர்ன்றீங்க. அக்சர் பட்டேல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாருங்க வியூவர்ஸ், அதே அப்படியே ஸ்டார் கான்ட்ராஸ்ட் பாருங்க. அக்சர் பட்டேல் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. 3 for 38ன்றான், 31ன்றான், 1-4 விக்கெட்ஸ் எல்லாம் பண்றான். அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ரூவன் ஃபெலோ, டெஸ்டா இருக்கட்டும், ஒன் டே இருக்கட்டும், T20 இருக்கட்டும். It should have been Akshar Patel automatic choice if it's a replacement for all-rounder. And similarly, Ruturaj Gaikwad, what wrong did Ruturaj Gaikwad do? I don't understand. Why is not Ruturaj Gaikwad considered at all? 15 vechukkonga. See, 100% Ruturaj Gaikwad unfair, unlucky எல்லாம் சொல்லலாம். அங்க தேவ்தத் படிக்கல் வந்து 100 மேல அடிச்சனருங்க. அவன் லிஸ்டே மேட்சஸ்ல அவனுக்கு வந்து பக்கத்துல கூட காமிக்க கூட மாட்டாங்க. பட் the only thing, நேத்திக்கு கூட பாருங்க 81 not out. I mean, his performances, he is not knocking the door, Chika, he is breaking the door. But unfortunately இது வந்து ஒரு பிளாட்டினம் டோரா இருக்கு, அன்பிரேக்கபிளா தெரியுது. இது டைட்டானியம் டோர் மாதிரி தெரியுது அவருக்கு. பாவமா இருக்கு. என்ன டோர்னு தெரியல அவருக்கு. அவர் இடிச்சு உடச்சு கிடிச்சு என்ன பண்ணணும் தெரியல. ஏதாவது ஒரு 2-3 ட்ரக்கை கொண்டு வந்து டங்கான சினிமா காமிப்பாங்க தெரியுமா, போட்டு நேரா போய் ஒரு ட்ரக் போட்டு ஒரு 3 ட்ரக் டங்கு போயிடுச்சா தரக்கும் போல இருக்கு. நிஜமாவே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எங்கேருந்துப்பா ஆயுஷ் பதன் வியூஸ், நீங்களே டிசைட் பண்ணுங்க வியூஸ். என்ன விட்டுருங்க, கிரிட்டிசிசம்னா விட்டுருங்க. அக்சர் பட்டேல், ருத்துராஜ் கைக்வாட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஆயுஷ் பதனி, இந்த 4 பேர் எந்த 2 பேர் இருக்கணும் டீம்ல 15 வியூஸே டிசைட் பண்ணிட்டேன். நம்ம இதெல்லாம் ஒண்ணே பண்ணலாம். பிகாஸ் ஏதாவது சொன்னா அவன் ஒருத்தன் ஒரு இதா பேசுவாங்க. சீரியஸா சொல்றான். எது அவன் அந்த பையன் அதை வந்து எல்எஸ்சி காரணம்னா அப்ப யாரும் அவனோட பழைய மென்டா இருந்தாரு போல இருக்காங்க. அதனால வந்துட்டான் போல இருக்கீங்க. வேற எதுவும் கிடையாது. வேற என்ன இருக்க முடியும்? எனக்கு தெரியல சீக்கா, எனக்கு சத்தியமா தெரியல சீக்கா. On what basis? Akshar Patel is brilliant.
ஏடா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு யாட் ஸ்டிக் வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க அடிச்சாதான் நீ வர முடியும் ஒருத்தர் சொல்ற, ஒருத்தர் நீ அடிக்காமே வரலாம் நீங்க சொல்றீங்க, நீ என்ன வேணா பண்ணிக்க வரலாம்னு சொல்றீங்க. இது என்ன யாட் ஸ்டிக் ஃபார் செலக்ஷன்? யூ ஷுட் ஹேவ் சம் சென்ஸ் இல்லையா? either you should say performance or brilliant talent na oda othikalam. Brilliant talent na நீ காமிச்சிக்க have you exhibited brilliant talent na the Vaibhav Suryavanshi what he is doing this year அந்த மாதிரி யாராவது சொல்லலாம். Brilliant talent na Vaibhav Suryavanshi எடுத்துக்கோ. why Ruturaj Gaikwad is a brilliant talent and he scored runs in all levels of cricket. Ruturaj Gaikwad, Akshar Patel has done well in all levels of cricket. I mean, if you are looking at an all-rounder, na anga வந்து டொமெஸ்டிக்கு வந்து ஒரு I don't think it's fair for certain domestic players, Chika. இப்போ நான் தேவ்தத் படிக்கல் பத்தி பேசினேன். இன்னொரு பிளேயர் கூட I'm not saying வந்து he deserves a chance in the Indian team. ஆகிப் நாபின்னு ஒரு bowler இருக்காரு, அவர் வந்து இதுக்கு ஆடுறாரு JNK-க்கு. You should see his performances. It has been brilliant. அவர்தும் as an all-rounder தான் நீங்க எடுக்க போறீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆனா உங்களுக்கு வந்து ideally Akshar Patel would have been the ideal choice. What is unless and otherwise they are saying no, we want to rest him for the World Cup, but he's going to be the vice captain for the 5 T20s anyway. So I don't understand. Have they forgotten Akshar in the ODI format now? Adani, I don't understand the logic at all. Frankly, logic is purila. So, dear viewers, I mean, you people decide, dear viewers. I think it's very, very unfair selection. Very unfair on Ruturaj Gaikwad, very unfair on Akshar Patel types, and I cannot say anything more than this. Yeah, very interesting. I was certainly shocked, and I'm sure a lot of people were also shocked. World Cup T20 selection, brilliant selection. When they select well, we said brilliant selection. Now I have surrendered to the fact that now Ashit Ranani Soramari is proving to be a good bowling all-rounder. Fair enough. But அதே மாதிரி ஆயுஷ் பதானி வருவான் பாருங்க, நீங்க திட்டுங்க, அவனால வருவான்னு சொல்ல முடியுமா? Anyway, let's move on, Chika. There is another news that has also come out today. RCB are not going to be playing in Chinnaswamy Stadium this year. As of now, the reports are that they are going to be playing 5 matches in Navi Mumbai and 2 matches in Raipur. Obviously, nammalku ellarku theriyum that sad day, that very, very unforgettable, that very, very forgettable day and very, 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 very sad day what that happened avangaloda victory parade la அந்த ஸ்டாம்பீட்ல அன்னிலேருந்து அது சீல் போட்டாங்க அந்த ஸ்டேடியம்க்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் ஓப்பனிங் அவுட் த ஸ்டேடியம். அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஆல் த பெங்களூர் ஃபேன்ஸ், பட் RCB not going to be playing in Bangalore for the first time in a long time, Chika. But I don't think it's confirmed. I think they're still trying. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் பிரசாத் வந்திருக்காங்க பிரசிடென்ட், அவன் கிரிக்கெட் பிளேயர், அவன் வெங்கடேஷ் பிரசாத் ட்ரை பண்றான்னு கேள்விப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன வெங்கடேஷ் பிரசாத் விடமானா இஸ் ட்ரைங் இஸ் இல்ல இன்னைக்கு காத்தால தான் அந்த நியூஸ் வந்திருக்கு Chika that it could be only rumors then, but I still believe that rumors கிடையாது. It is they are saying it is almost confirmed. Almost confirmed. I still believe that RCB should play only in Bangalore. See, அது நடந்தது வந்து not the players fault, not the team's fault. Okay, let's be very clear. It's not the players fault, not the team's fault. And crowd management சரியா பண்ணலாம் இந்த வருஷம். கரெக்டா பண்ணானா மேட்ச்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு மேட்சஸ் ஆடி இருக்காங்க, இந்த மேட்ச் போது ஆயிருக்காங்க இந்த மாதிரி மேட்ச் போது நடக்கலையே. இது it did not happen during a match. அதனால என்னோட ஒப்பீனியன்ல they should allow RCB to play only in Bangalore. See, in all fairness, and the RCB crowd and the Bangalore crowd, Karnataka crowd, and the support is great. And our atmosphere, I think it's also superb. So in all fairness, I think Karnataka crowd, the Bangalore crowd, the RCB fans deserve to have it only in Bangalore. So I would say should have it only in Bangalore. Hey, Venki, udadra, sanda போடுறாங்க அது போய் புடிடாங்க வெங்கடேஷ் பிரசாத். அதே மாதிரி RCB நீங்க போய் பேசுங்க, because it was not the team's fault, it was not the players' fault. So whatever happened, yes, unfortunate incident happened, but it was not the players' fault. Match போய் ஒரு பிளேயர்ஸ்லாம் ஒண்ணு வருஷம் மேட்ச் ஆடி இருக்காங்க, 2008 மேட்ச் ஆடி இருக்காங்க, ஏதோ ஒரு நாள் நடந்துருக்கா இல்ல. So they should allow, don't have this kind of victory parade வச்சுக்காதீங்க. வின் பண்ணா கூட ப்ளீஸ் நார்மல் மேட்ச் ஆடிக்கங்க நீங்க. இல்ல அந்த விக்டரி பரேடே வந்து அது வந்து இன்னும் பெட்டரா பிளான் பண்ணிருந்தாங்கன்னா this wouldn't have happened. அது டெஃபினட்டா அதுதான் கன்சர்ன். அது வேற விஷயம். நீ தட்ஸ் பாஸ்ட், அது விட்டுல. நீங்க சொன்னா ஒரு இனிமே இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. So I think RCB should be given permission. I really, wish that RCB gets permission to play only in Bangalore, because அப்பதான் அந்த ஒரு இது இப்ப CSK நடுவுல நிறைய நாள் மெட்ராஸ் ஆட தெரியுமா, சென்னை ஆளுல அந்த அட்மாஸ்பியர் வேலையா இருக்குல்ல. நம்ம CSK பூனால கொஞ்ச நாள் ஆடி இருந்தோம் தெரியுமா, அது வேற விஷயம். CSK சென்னைனா CSK சென்னை, மும்பைனா மும்பை, KKR கல்கட்டா KKR கல்கட்டா. அதுதான் அந்த ஜோஷே. அதுதான்
யா அது அது கரெக்டா சொன்னீங்க. அது டெஃபினட்டா அதுதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சீகா, ஒன் குட் நியூஸ். The good news is that Tilak Verma is not going to be ruled out for the World Cup. First 3 T20s Kaprume, he is going to be available in the New Zealand series. He is going to be available for the 4th and 5th. He had a testicular ஏதோ ஒரு surgery. I don't know exactly what surgery that was, but very, very important news for India. ஏன்னா T20 setupல, in fact, if he was fit right now, I think he would have easily walked in as a replacement for Washington Sundar on the position. See, I'm good that hey, Tilak, happy for you, da, machan. Appa, by God's grace, get back to your elements soon. Now, after the third T20 it's good news because Tilak Verma is very important as far as T20 World Cup is concerned. Tilak Verma's T20 performance has been very consistent and is a potential match winner, which is very, very important for India. So I think Tilak Verma being in the T20 World Cup scheme of things is very, very important for India. Yeah. Anyway, guys, we will be here fully from now on. Obviously, எங்களோட break time லாம் over. இனிமே season ஆரம்பிக்கும். நானும் சீக்காவும் almost every other day we'll be back and a lot of other things planned up. Before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.